ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பிரவீன் உத்ராத்தில் செகண்ட் பேப்பர் பாஷா விக்யான் பிரவேஷோட எஸ்ஏ தான் நம்ம பார்க்க போகிறோம்ப்பா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாகரிக் லிபி கே விகாஸ் की रूपरेखा प्रस्तुत कीजिए. அப்போது நாகரிக் ஸ்கிரிப்டோட வளர்ச்சியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. देवनागरी लिपि के नामकरण के विभिन्न आधारों पर प्रकाश डालते हुए उसके उद्भव और विकास का विवेचन कीजिए. தேவநகிரி ஸ்கிரிப்ட் அந்த பேர் எப்படி வந்ததுன்னு சொல்லி அதோட பல்வேறு கருத்துக்களை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. உஸ்கே உத்பவ்னா அதோட தோற்றமும் அதோட வளர்ச்சி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்கப்பா. பூமிக்கான இன்ட்ரடக்ஷன். பாரத் மே அநேக் லிபியோன் பிரஜ்லித் இன். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய எழுத்து முறைகள் பார்த்தா நடைமுறையில் உள்ளதுன்றாங்க. பாரத் கி விசேஷதா அநேக்தா மே ஏக்தா ஹே. இந்தியாவோட சிறப்பு பார்த்தீங்கன்னா யுனைட்டி இன் டைவர்சிட்டின்றாங்கப்பா. யஹா அநேக் பாஷாயின். இங்கே பார்த்தா பல மொழிகள் இருக்குதுன்றாங்க. பாஷா கி அப்னி அலக் விசேஷதா ஹே. ஒவ்வொரு மொழிக்கும் பார்த்தீங்கன்னா தனி சிறப்பு இருக்குதுன்றாங்க. பாரத் கி லிபியோமே தேவநகிரி லிபி கா ஸ்தான் பிரமுக் ஹே. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பல எழுத்து முறைகள் இருக்குதுங்கப்பா. அதில் தேவநகிரி ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான இடத்துல இருக்குதுன்றாங்க. பிராமின்னா இது ஒரு எழுத்து முறைப்பா. பாரத் கி பிராச்சீன்தம் லிபி பிராமின் மானி ஜாத்தியே. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பழமையான எழுத்து முறை எதுன்னா இந்த பிராமி எழுத்து முறை தான்றாங்கப்பா. वैदिक काल में பாரதியோं को लिपि का ज्ञान नहीं था. வேத காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியர்களுக்கு எழுத்து முறை பற்ற அறிவு இல்லைன்றாங்க. इसलिए वेदों को श्रुति कहते हैं. இதனால் தான் பார்த்தீங்கன்னா வேத காலம் பார்த்தீங்கன்னா ஸ்ருதின்னு வாங்கலாம். ஸ்ருதின்னா பார்த்தீங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்கிறது. யானி சுன்கர் ஸ்மரன் கர்னா பட்தா ஹே. அதாவது பார்த்தீங்கன்னா கேட்டு மனப்பாடம் செஞ்சு நினைவில் வைத்து கொள்வாங்களாம். தீஸ்ரி சதாப்தி கே பாத்தி பிராமி ஓர் கரோஸ்டி லிபியோங்கா பிரச்சலன் ஊவா. 3rd செஞ்சுரி பிறகு பார்த்தீங்கன்னா பிராமி மற்றும் இந்த கரோஸ்டி எழுத்து முறை பார்த்தீங்கன்னா பரவலாக இருந்ததுன்றாங்க. சம்ராட் அசோக் கே கால் கே பூர்வ பிராமி லிபிக்கு ராஷ்டிர லிபி கா கௌரவ் பிராப்தா. பேரரசர் அசோகர் காலத்துக்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா இந்த பிராமின் எழுத்து முறை நாட்டின் முக்கிய எழுத்து முறையாக பார்த்தீங்கன்னா மதிப்பிடப்பட்டதுன்றாங்க. உசி சமய பக்ஷிமோத்தர் மே அர்மாயி கே பிரபாவ் சே கரோஷ்டி லிபி கா பிரச்சலன் பீதா. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வடமேற்கு பகுதியில் அர்மாயி இது ஒரு மொழிப்பா. இதோட தாக்கத்தினால் பார்த்தீங்கன்னா இந்த கரோஷ்டி எழுத்து முறை பார்த்தீங்கன்னா நடைமுறையில் இருந்ததுன்றாங்க. பாரத் கி வர்த்தமான் சபி லிபியோன் பிராமி கேஹி வன்ஷஜேன். இப்போ ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா எழுத்து முறை பார்த்தீங்கன்னா பிராமின்ற எழுத்து முறையிலிருந்து தான் தோன்றியதுன்றாங்க. பிராமி லிபி கே தோ பிரதான் ஷாக்காயின் மானி ஜாத்தியன். அப்போ இந்த பிராமி எழுத்து முறை பார்த்தீங்கன்னா 2 கிளைகளாக பிரிக்கிறாங்கப்பா. உத்ரி ஷாக்கா ஓ தக்ஷின் ஷாக்கா. நார்த் பிரான்ச்சஸ் அண்ட் தென் சவுத் பிரான்ச்சாக பிரிக்கிறாங்க. உருது கோ சோட்கர் समस्त भारत की वर्तमान लिपियां इन दोनों शाखाओं के अंतर्गत आती हैं. இப்போ இருக்க காலத்தில் பார்த்தீங்கன்னா உருதுவை விட்டுட்டு மீதி எல்லா எழுத்து முறையும் பார்த்தீங்கன்னா இந்த 2 பிரான்ச்சஸ் கீழே வருன்றாங்க. குப்த லிபினா குப்தர்கள் எழுத்து முறை பார்க்கலாங்களா. 14वीं सदी के गरीब ब्राह्मी की उत्तरी शाखा से एक विकसित लिपि बनी और उसका कल्पित नाम गुप्त लिपि रखा गया. அப்போது 4th செஞ்சுரி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிராமியில் அதுவும் பார்த்தீங்கன்னா உத்திரி ஷாக்கா நார்த் பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு வலுவான எழுத்து முறை தோன்றி இருக்குதுன்றாங்க. அதுதான் குப்தர்கள் எழுத்து முறைன்றாங்க. ஷாயத் गुप्त साम्राज्य के प्रभाव के कारण इस लिपि का नाम गुप्त लिपि पड़ा होगा. ஒருவேளை குப்த சாம்ராஜ்யத்தின் தாக்கத்தினால பிரபாவனா தாக்கத்தினால இந்த எழுத்து முறைக்கும் குப்தர்கள் எழுத்து முறை வந்திருக்கலான்றாங்க. गुप्त लिपि से जो नया विकसित रूप बना उसे कुटी लिपि कहते हैं. இந்த குப்தர்கள் எழுத்து முறைக்கு பார்த்தா ஒரு புதிய வடிவத்தை கொண்டு வந்துக்கிறாங்கப்பா. அதுதான் குட்டில் லிபின்றாங்க. कुटिल लिपि से नागरिक और काश्मीर की शारदा लिपियां विकसित हुई. குட்டில் எழுத்து முறையிலிருந்து தான் நாகரிக் மற்றும் காஷ்மீர் இருக்கிற சாரதா எழுத்து முறை பார்த்தீங்கன்னா வளர்ச்சி பெற்றதுன்றாங்க. नागरिक लिपिना नागरिक எழுத்து முறை பார்க்கலாங்களா. नागरिक लिपि का प्रयोग उत्तर भारत में ईसा की 10वीं सदी से मिलता है. அப்போது இந்த நாகரிக் எழுத்து முறை பார்த்தீங்கன்னா 10th செஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறாங்கப்பா. அதோட சான்றுகள் இருக்குதுன்றாங்க. தக்ஷின் மே நாகரிக் லிப்பி நந்தி நாகரிக் கஹலாத்தியே.
அப்போது சவுத்தில் வந்து பார்த்தா இந்த நாகரிக் லிப்பி வந்து நந்தி நாகரிக்னு சொல்லுவாங்களாம். इसी नंदी नागरिकी से दक्षिण भारत की लिपियों का विकास हुआ. இந்த நந்தி நாகரிகத்தில் இருந்து தான் சவுத் இந்தியாவில் வந்து பார்த்தோம் பல எழுத்து முறை வந்து பார்த்தா வளர்ச்சி பெற்றதுன்றாங்க. நாகரிக் சப்திக்கு உற்பத்திக்கே சம்பந்தமே மத்பேதேன். இந்த நாகரிக் எழுத்து முறையோட தோற்றத்தை பற்றி பல கருத்து வேறுபாடுகள் இருக்குதுன்றாங்க. குச் மத் நிமன் பிரகார் கேஹென் சில கீழே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, நம்ம பார்க்கலாங்களாம். फर्स्ट वन पाருங்க. नाग ब्राह्मणों में प्रचलित लिपि थी इसलिए नागरिक कहलाए. நாக பிராமணர்கள் இந்த எழுத்து முறை வந்து பார்த்தா அங்கே பரவலாக காணப்பட்டதுனால இதற்கு நாகரிக் என்ற பேர் வந்திருக்கலான்றாங்க. செகண்ட் ஒன் நகரோ மே பிரச்சலித் ஓனேகே காரன் நகர் சே நாகரிக் கஹலாயா. நகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது நடைமுறை இருந்த காரணத்தினால அந்த நகரத்திலிருந்து நாகரிக் என்ற பேர் வந்திருக்கலான்றாங்க. थर्ड वन तांत्रिक मंत्रों में नगर लिपि का उपयोग हो रहा था. तांत्रिक मंत्रத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நகர் எழுத்து முறை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. तांत्रिक यंत्रों के चिन्हों के समान அக்ஷர் ஓனேகே காரன் நாகரிக் கஹலாயே. அப்போ அந்த தாந்திரிக் யந்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறியீடுகள் போல எழுத்துக்கள் இருந்த காரணத்தினால இதற்கு நாகரிக் என்ற பெயர் வந்திருக்கலான்றாங்க. நாகரிக் லிபிகா பிரயோக். அப்போ நாகரிக் எழுத்து முறையோட பயன்பாட்டை பார்க்கலாங்களா. ஆதுனிக் பாரதிய பாஷாவுமே இந்தி ஓர் மராட்டி தேவனிகிரி மே லிகி ஜாத்தி ஹே. அப்போது நவீன இந்திய மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தி மற்றும் மராட்டி வந்து தேவனிகிரி ஸ்கிரிப்டில் வந்து எழுதிக்கிறாங்கப்பா. புஸ்தகம் கி சப்பாயி மே இசிக்கா வியாபார் ஓத்தா ஹே. புத்தகங்களில் வந்து பார்த்தா அச்சிடுவதற்கும் இதே எழுத்து முறையை வந்து பார்த்தா பயன்படுத்திக்கிறாங்க. பாரதிய சன்விதான் கே அனுசார் தேவனிகிரி மே லிखित இந்தி இ பாரத் கி ராஜ்பாஷா ஏ. அப்போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தேவனிகிரி ஸ்கிரிப்டால் எழுதப்பட்ட இந்தி வந்து பார்த்தா இந்தியாவோட அஃபிஷியல் லாங்குவேஜை எடுத்துக்கிறாங்க. जब से नागरिक को राष्ट्र लिपि का पद मिला तब से एक और भी अधिक महत्वपूर्ण लिपि बन गई है. எப்பொழுது இந்த நாகரிக் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து மொழிக்கு ஒரு தேசிய முக்கியத்துவம் கிடைச்சிச்சோ அது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான எழுத்து முறையாக வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்குதுன்றாங்க. और इसे पूर्ण वैज्ञानिक लिपि बनाने के लिए अनेक प्रयत्न किया जा रहे हैं. இது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் எழுத்து முறை உருவாக்கத்துக்காக நிறைய முயற்சிகள் வந்து செய்கிறாங்கப்பா. ஏக் பிரயத்தன் தோ திஷாவுமே ஓ ரஹ ஏ. இந்த முயற்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக வந்து நடைமுறை கொண்டு வராங்க. एक और नागरिक लिपि में कुछ संकेत चिन्हों को इसलिए जोड़ा जा रहा है कि भारत के विभिन्न भाषाओं के सभी ध्वनि संकेत देवनिगिरी में मिल सके. இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மொழிகளுடைய அந்த சவுண்ட் வந்து பார்த்தா தேவனிகிரி ஸ்கிரிப்டில் எழுதுறதுக்காக சில சைன் சின்னோன்னா வந்து பார்த்தா சைன் சில குறியீடுகள்லாம் வந்து பார்த்தா இதில் வந்து ஆட் பண்ணுறாங்கப்பா. दूसरी ओर इसके वर्णों एवं प्रतीकों को मुद्रण यंत्र के अनुकूल बनाने का प्रयत्न है जिससे पुस्तकों के प्रकाशन में विशेष सुविधा हो. மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய எழுத்து மற்றும் வந்து அந்த குறியீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அச்சு இயந்திரத்துக்கு ஏற்றவாறு வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கிறாங்கப்பா. புத்தகங்களுக்கு ஏற்றவாறு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுவதற்காக அந்த வசதியும் அவங்க கொண்டு வர்றாங்க. वैज्ञानिक प्रगति के साथ साथ अनेक तकनीकी शब्दों का प्रयोग हो रहा है. அப்போ அறிவியல் வந்து பார்த்தா முன்னேற்றத்துடன் நிறைய வந்து நம்ம வந்து பார்த்தா டெக்னாலஜி ரிலேட்டடான வேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். इन सभी शब्दों के सही उच्चारण के लायक ध्वनि चिन्ह होना पड़ता है. இந்த எல்லா வார்த்தைக்கும் வந்து பார்த்தா கரெக்டான உச்சரிப்போடு ஒரு கரெக்டான வந்து பார்த்தா நம்ம குறியீடு வந்து பார்த்தா நம்ம கிரியேட் பண்ணோன்றாங்க. इसलिए देवनिगिरी में भी कुछ संकेतों को जोड़कर अंग्रेजी जैसे विदेशी तकनीकी शब्दों को भी देवनिगिरी में लिखना संभव हुआ है. அதனால் தேவனிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா சில சங்கேதம்னா வந்து பார்த்தீங்கன்னா சைன் குறியீடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி அங்கிரேஜி இங்கிலீஷ் போன்ற வெளிநாட்டு தொழில்நுட்ப சொற்கள்லாம் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தேவனிகிரி ஸ்கிரிப்டில் எழுத முடியுன்றாங்க. பாசிபிள் இருக்குதுன்றாங்கப்பா. उपसंहार कंक्लूशन इस प्रकार देवनिगिरी की महत्वपूर्ण उन्नति हुई हैன்றாங்க. இவ்வாறு வந்து பார்த்தீங்கன்னா தேவனிகிரி எழுத்து முறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை வந்து அடைந்துள்ளதுன்றாங்க. इसमें किए गए सुधारों के कारण एक वैज्ञानिक लिपि बन गई है. இதில் வந்து சில சீர்திருத்தம்லாம் பண்ணிக்கிறாங்கப்பா. சீர்திருத்தம் பண்ணனால இது வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் எழுத்து முறையாக மாறி இருக்குதுன்றாங்க. अब एक लिपि इतना पूर्ण है कि इसमें ज्ञान विज्ञान संबंधी सभी पाठ्य पुस्तकों का निर्माण किया जा सकता है.
இப்போ இந்த எழுத்து முறை வந்து பார்த்தீங்கன்னா முழுமையான இருக்கிறதுனால இதில் கல்வி மற்றும் அறிவியல் தொடர்பான பாட புத்தகங்களை நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா வெளியீடு வசதியும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டு இருக்குதுன்றாங்க. இஸ்கா பிரயோக் பாரத் பர்மே கியா ஜா ரஹா ஏ இந்த எழுத்து முறை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக காணப்படுகிறதுன்றாங்க. இப்போ இன்னைக்கு நம்ம நாகரிக் லிபி கே விகாஸ் எஸ்ஏ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்கப்பா. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தது நோட்டிஃபிகேஷனாக ரிசீவ் ஆகும். தேங்க்யூ.